வணக்கம். வெற்றிகரமாக செவ்வாய்க்கோளை அடைந்த 4வது நாடு, அதை முதல் முயற்சியிலேயே அடைந்த முதல் நாடு, சூரிய குடும்பத்தை ஆய்வு செய்வதற்காக விண்கலத்தை விண்ணில் செலுத்திய 2வது நாடு, நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு, இந்தியாவை பற்றி தான் சொல்லி வருகிறோம். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நாட்டிற்கு தேடித்தந்த பெருமைக்குரிய வெற்றிகளை பற்றித்தான் சொல்லி வருகிறோம். அந்த பட்டியலில் அடுத்து சேரவுள்ள மிக முக்கியமான திட்டமாகும் ககன்யான் விண்வெளி திட்டம். இந்தியாவின் எதிர்கால விண்வெளி பயணங்களை நோக்கிய முதல் படியாகும் இது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமான ககன்யான் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த உள்ளது இஸ்ரோ. இன்னும் சில சோதனை முயற்சிகளுக்கு பிறகு 2025ற்குள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. முதல் முறையாக மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப நாடு தயாராகி வரும் நிலையில் ககன்யான் திட்டத்தின் நோக்கம் என்ன, அதனால் இந்தியாவிற்கு கிடைக்கப் போகும் நேட்டங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் முதலாவது திட்டமாகும் ககன்யான். 10,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டதாகும். 2018இல் குடியரசு தினத்தன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது அவர் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். நாட்டின் வரலாற்றில் பல முக்கிய முன்னேற்றங்களுக்கும் முடிவுகளுக்கும் எல்லாம் தளமாக அமைந்த செங்கோட்டையில் இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் புதிய பிறப்பின் சங்கு ஒலித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டில் நாடு தமது 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது 3 இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப முதலில் திட்டமிடப்பட்டது என்றாலும் கோவிட் பரவல் உட்பட உள்ள காரணங்களால் திட்டத்தை செயல்படுத்துவது தள்ளி போயுள்ளது. ஆனால் இப்போது 2024இல் நாட்டின் முதல் விண்வெளி பயண குழுவை உலகிற்கு அறிமுகம் செய்துள்ளதன் மூலம் திட்டம் வெகு விரைவில் செயல்படுத்தப்படும் என்ற சமிக்ஞையை நல்கியுள்ளது இஸ்ரோ. திருவனந்தபுரத்தில் உள்ள சாராபாய் விண்வெளி மையத்தில் நடந்த விழாவில் இந்தியாவின் திட்டத்தில் பங்கு கொள்ள இருக்கும் விண்வெளி வீரர்களை அறிமுகப்படுத்திய போது அவர்களில் ஒரு தமிழரும் இருந்தது தமிழகத்திற்கு பெருமையான விஷயம்தான். நாட்டின் முதல் விண்வெளி பயணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேரும் விமானப்படையில் சுகோய் 30 MKI, MiG-21 பைசன், MiG-29 பாஸ் போன்ற போர் விமானங்களை இயக்கிய அனுபவம் வாய்ந்த விமானிகள் ஆவார்கள். அவர்களை இந்தியாவின் அமிர்த தலைமுறையின் பிரதிநிதிகள் என்று வர்ணித்துள்ளார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. ரஷ்யாவிலும் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் சொந்த பயிற்சி மையத்திலும் பல மாதங்கள் கடுமையான பயிற்சியை முடித்த பிறகு அவர்களில் 3 பேர் 2025இல் ககன்யான் திட்டத்தின் பாகமாக விண்வெளிக்கு செல்வார்கள். அவசர நிலையில் நியமிப்பதற்காக 4வது நபரும் பயிற்சி அளிக்கப்படுகிறார். விண்வெளிக்கு சென்ற ஒரே இந்தியன் நான் என்பது என்னை இத்தனை காலம் தனிமைப்படுத்தி இருந்தது. அந்த பொறுப்பை பகிர்ந்து கொள்ள எனக்கு இப்போது பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் என்று இந்தியாவின் முதல் விண்வெளி பயணியான விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா விண்வெளி வீரர்களை அறிமுகப்படுத்தும் போது கூறியிருந்தார். ஏப்ரல் 2, 1984இல் சோவியத் யூனியனின் சோயுஸ் விண்கலத்தில் சல்யூட் 7 விண்வெளி நிலையத்தை அடைந்த ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற 138வது மனிதரும் முதல் இந்தியருமாக இருந்தார். இந்திய மனித விண்வெளி பயண திட்டத்தின் கீழ் வரும் முதலாவது திட்டமாகும் ககன்யான். பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் தலைமையகத்தில் அமைந்துள்ள ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை கொண்டுள்ளது. முதல் முறையாக மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது முதல் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் பூமிக்கு அருகாமையில் உள்ள மற்ற கோள்கள் அனைத்திற்கும் மனிதனை அனுப்புவது வரை உள்ள மிகவும் தொலைநோக்குடன் கூடிய திட்டமாகும் இது. 2035ற்குள் முழுமையாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ள இந்தியாவின் முதல் விண்வெளி நிலையமான பாரதிய வளிமண்டல நிலையமும் இந்த திட்டத்தின் கீழ் உள்ளது. முக்கியமாக 2 கட்டங்களாக ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும். ஆளில்லா கட்டம் மற்றும் விண்வெளி வீரர்களை உள்ளடக்கிய ஆட்கள் உள்ள கட்டமாகும் அவை. ககன்யான் திட்டத்தின் முதல் கட்டமான அன்மேன்டு ஃபிளைட் கட்டத்தில் மனிதர்களுக்கு பதில் ஒரு மனித வடிவ ரோபோட்டை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோ. விண்வெளி பயணியின் நண்பன் என்று பொருள்படும் வியோமித்ரா என்ற பெயர் நல்கப்பட்டுள்ளது அந்த மனித உருவ ரோபோட்டிற்கு. மனிதனைப் போல தோற்றமளிக்கும் ஆனால் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மேம்பட்ட மற்றும் திறன்மிக்க ரோபோட்டுகள் தான் ஹியூமனாய்டு என்று அழைக்கப்படுகின்றன. ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ சொந்தமாக உருவாக்கிய வியோமித்ரா பெண் மனித உருவ ரோபோட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி வீரர்களின் விண்வெளி பயணத்தை பாதுகாப்பானதாகவும் குறைபாடற்றதாகவும் மாற்றுவதே அவளுடைய முக்கிய பணியாகும். இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லும் ககன்யான் பயணத்திலும் வியோமித்ரா இடம்பெறும். விண்வெளி பயணிகளை உள்ளடக்கிய க்ரூ மொடியூலுக்குள் வளிமண்டல மாற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்தல், வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் மற்றும் விண்வெளி வீரர்களுக்கு சரியான நேரத்தில் ஆபத்து எச்சரிக்கைகளை வழங்குதல் போன்றவை வியோமித்ராவின் முக்கிய பொறுப்புகளில் சிலவையாகும். ககன்யான் திட்டத்தின் 2வதும் மிகவும் சிக்கலானதும் ஆனால் உற்சாகமான கட்டம் மனிதர்களை உள்ளடக்கிய கட்டமாகும். இந்த கட்டத்தில்தான் மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள்.
முதல் ககன்யான் பயணத்தில் 3 விண்வெளி வீரர்கள் இடம்பெறுவார்கள். அவர்கள் வியோமானாட்ஸ் அல்லது ககன்னாட்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த விண்வெளி வீரர்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட HLV-M3 அல்லது ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு சேர்க்கப்படுவார்கள். GSLV மார்க் 3 என்று அறியப்பட்டிருந்த ராக்கெட் தான் இப்போது HLV-M3 என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரோவின் மிக சக்தி வாய்ந்த ராக்கெட் என்பதால் அதற்கு பாகுபலி என்ற ஒரு பட்டப்பெயரும் உள்ளது. இது இஸ்ரோவின் மிக அதிக வெற்றி விகிதத்தை கொண்டுள்ள ராக்கெட்டும் ஆகும். LV-M3 ராக்கெட் 100% வெற்றி விகிதத்தை கொண்டுள்ளது. மனிதனை ஏற்றிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள HLV-M3 ராக்கெட் 3 நிலைகளை கொண்டுள்ளது. முதல் கட்டத்தில் நில எரிபொருள் மூலம் இயங்கும் 2 S-200 சாலிட் ராக்கெட் பூஸ்டர்களால் பற்ற வைக்கப்படும். இரண்டாம் நிலையில் திரவ எரிபொருளில் இயங்கும் 2 விகாஸ் என்ஜின்களும் CE-20 கிரையோஜெனிக் பயன்படுத்தி மூன்றாவது நிலையும் இயங்குகின்றன. CE-20 என்பது இஸ்ரோவால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இரண்டாவது கிரையோஜெனிக் இயந்திரமாகும். 186.36 கிலோ நியூட்டன்கள் உந்து சக்தியை உருவாக்கும் CE-20 என்ஜின் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மேல்நிலை கிரையோஜெனிக் என்ஜின் ஆகும். இந்த மூன்றாவது கட்டத்திற்கு மேல் பகுதியில் விண்வெளி வீரர்கள் இருக்கும் க்ரூ மொடியூல் அமைந்திருக்கும். பூமியின் வளிமண்டலத்திற்கு நிகரானதாக க்ரூ மொடியூலுக்குள் வளிமண்டலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். க்ரூ மொடியூல் அதன் பின்னால் உள்ள சர்வீஸ் மொடியூல் ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஆர்பிட்டர் மொடியூலை பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியின் தாழ்வட்ட பாதைக்கு கொண்டு சேர்ப்பதுதான் HLV-M3 திட்டமாகும். இந்த பூமியின் தாழ்வட்ட பாதையில் க்ரூ மொடியூல் உட்படக்கூடிய ஆர்பிட்டர் மொடியூல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பூமியை சுற்றி வரும். இந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 11 முறை என்ற விகிதத்தில் விண்வெளி வீரர்கள் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள். பணியை வெற்றிகரமாக முடித்த பிறகு க்ரூ மொடியூல் ஆர்பிட்டர் மொடியூலில் இருந்து பிரிந்து பூமிக்கு திரும்பும். கடலில் இறக்கப்படும் அந்த க்ரூ மொடியூலை இந்திய கடற்படையின் பிரத்யேகமாக தயார்படுத்தப்பட்ட மீட்புக் குழு மூலம் மீட்டுக் கொண்டு வரப்படுவதோடு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிர்காலத்தில் மனிதர்களை கொண்ட இந்தியாவின் பயணங்களுக்கு வழிவகுத்தல் என்பதை ககன்யான் திட்டத்தின் மூலம் இஸ்ரோ நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரோ பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. இப்போது இஸ்ரோ ஏற்கனவே ஹியூமன் ரேட்டட் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை, ஒருங்கிணைந்த ஏர்டிராப் சோதனை, பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பேட் அபார்ட் சோதனை மற்றும் டெஸ்ட் வெஹிக்கிள் அபார்ட் மிஷன் ஆகியவற்றை நிறைவு செய்துள்ளது. விண்வெளிக்கு செல்லும் பயணத்திற்கிடையில் திட்டம் தோல்வியடைந்தால் பயணிகளை பூமிக்கு பாதுகாப்பாக திருப்பி கொண்டு வருவதற்கான அமைப்பை டெஸ்ட் வெஹிக்கிள் அபார்ட் மிஷன் மூலமாக சோதித்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பல்வேறு கல்விக்கூடங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த வரலாற்று பணியை சாத்தியமாக்க இஸ்ரேலுடன் கைகோர்த்துள்ளன. ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக அமையும் போது இந்த அரிய சாதனையை நிகழ்த்தும் உலகின் 4வது நாடாக இந்தியா மாறும். இதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த சாதனையை படைத்துள்ளன. ககன்யான் திட்டத்தின் சாதனைகள் ஏராளமாகும். பணியை வெற்றிகரமாக முடிப்பது இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் அறிவியல் துறைகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நுண் புவியீர்ப்பு விசையில் சோதனைகளை நடத்தும் திறனை அடைவதன் மூலம் நாடு அறிவியல், மருத்துவ மற்றும் உயிரியல் துறைகளில் புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும். விண்வெளி தொடர்பான தொழில்களின் வளர்ச்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் காரணமாக அமையும். இந்தியாவின் விண்வெளித்துறை பொருளாதார நிலை அடுத்த 10 ஆண்டுகளில் 5 மடங்கு அதிகரித்து $44 பில்லியன் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்தியா விண்வெளித்துறையில் உலகளாவிய வர்த்தக சக்தியாக மாறும். இந்தியா தமது வரவை விண்வெளிக்கு அறிவிக்கும் போது இன்று நம் முன்னே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் ஒரு நாட்டின் அறிவியல் முன்னேற்றத்திற்கோ மக்களின் அபிலாஷைகளுக்கோ தடையாக இருக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதாக அது அமையும். 140 கோடி இந்தியர்களின் அபிலாஷைகளின் சிறகுகளில் அமர்ந்து வெற்றி பயணம் மேற்கொள்ளும் ககன்யான் திட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஜெய்ஹிந்த்.